இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில பார்க்க போறது மிக 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 முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன பதிவு அப்படின்னு சிவபெருமானுக்கே உரித்தான வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியை நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடணும், அந்த சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பூஜைகள்லாம் பன்னீரை ஃபர்ஸ்ட் இதுல அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் முடிச்சு நல்லா ஒத்தி எடுத்துட்டு இவருக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு இந்த சாம்பல அபிஷேகம் பண்ணிட்டு அதுல தூப தீபம் காட்டி நீங்க உட்காந்து சிவ பாராயணம் பண்ணுங்க. எனக்கு மந்திரமே தெரியல, எந்த ஒரு சலனமும் இல்லாம கட கட கடன்னு குடிச்சிடறேன். குடிச்சோம்னா நம்ம இறந்துருவோம், நம்மளோட மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்குன்னு பார்க்கவே இல்லை மனுஷன். ஸோ கட 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 கடன்னு அந்த அன்புக்கு அவர் பாத்திரமானவர். நம்ம வந்து பிச்சு போட்டதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாரு, பயத்துல நடுங்கினதுக்கே சிவபெருமான் அருள் பண்றாரு. வேண்டும் பொழுது என்ன மாதிரி வரலாம். ஒரு கதிர்வீச்சுன்றது இதுல மட்டும்தான் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்னா அது திக்னஸா நல்ல டார்க்கனா நம்ம பூமியில விழற அந்த நாள். சோ அதுல இரவு நேரத்துல ஒருத்தவங்க கண் விழிக்கோட ஆட்டோமேட்டிக்கா கிளென்ஸ் ஆகும். நமக்கு வந்து ஓம் நாமா சிவா ஏன்னு சொல்லி நமக்கு சக்கரங்கள் இருக்கும். அந்த சக்கரங்கள்ல கிளென்ஸ் ஆகி நம்மளோட ஆறான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வரும் அந்த ஆறா. ஸோ அந்த ஆறாவும் இது யாருக்கெல்லாம் வேணுமோ, சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல கடன் நிவர்த்தி, சாப நிவர்த்தி, பாவ நிவர்த்தி, எல்லாமே ரோக நிவர்த்தி. ஏன்னா நல்ல ஆரோக்கியமா வாழ்க்கை நமக்கு அமைஞ்சாதான், உடல் அமைஞ்சாதான் நம்மளால அடுத்த கட்டம் என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும், நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே பூஜையில கிடைக்குது. அந்த பூஜையை எக்காரணம் கொண்டு நம்ம தவற விடவே கூடாது. ஸோ எல்லாருமே சிவபக்தர்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க, எல்லாருமே இந்த சிவராத்திரியை பயன்படுத்தி காஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. எத்தனை வேணா வாட்டி வேணும் அதை அலம்பி நம்ம மணி அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்க வாங்க வேண்டியது உங்க சைட்லன்னு பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில பார்க்க போறது மிக 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 முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன பதிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர இருக்கின்ற சிவராத்திரி, சிவபெருமானுக்கே உரித்தான வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியை நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடணும், அந்த சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பூஜைகள்லாம் செய்யலாம், என்னென்ன மாதிரியான அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், ஆராதனை எல்லாம் செய்து, ஏன்னா அபிஷேக பிரியர் இல்லையா சிவபெருமான், என்னென்ன மாதிரியான அபிஷேகங்கள்லாம் செய்து சிவபெருமான அந்த சிவராத்திரி ஒரு நாள் மட்டும் நம்ம விரதம் இருந்து கொண்டாடினா வருடம் முழுவதும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சிருஷ்டி ஒளி மூலமா உங்களுக்கு சாய் பாலாஜி அவர்கள் தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க எந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலும் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி இல்லை 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, அதை எங்களால் உடனே கொரியர்ல வாங்கி உடனே பூஜைக்கு வைக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த பதிவு பிப்ரவரி 26 வரை இருக்கின்ற சிவராத்திரிக்கு முன்கூட்டியே போட்டுட்டோம். ஸோ யாரெல்லாம் இந்த பதிவை முழுசா பார்த்து அதுல கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கி, பொருள்னு சொல்லக்கூடாது, பொருள் அப்படின்னு சொல்லக்கூடாது, சாட்சாத் அந்த சிவபெருமானையே உங்க இல்லத்திற்கு அழைத்து வழிபடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, பதிவு முழுசா பார்த்து முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க. இப்ப நம்ம சாய் பாலாஜி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. நீங்க சொல்லுங்க, இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளி ஸ்பெஷலா என்ன கொடுக்க போறோம் மக்களுக்காக? ஸோ எப்போ கேள்வி கேட்டாலும் குரு வணக்கத்தை சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறது. நான் குரு வணக்கத்தை சொல்லிட்டு அதில் என்ன சிறப்பு இருக்குது, எதனால் நம்ம சிருஷ்டி ஒளியில் இந்த வாட்டி சீக்கிரமாக கொடுக்குறோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, ததகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, பிரித்யங்கரா தேவியை உபாசனை பண்ணக்கூடிய அவரோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ளிருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயத்தை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை சித்தர்கள் வழியில, சித்தர்கள் முறைப்படி, சித்தர்களோட அந்த எழுத்துக்களோட வலிமையினால இந்த இடத்துல எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ முழு நம்பிக்கையோட, பக்தி சிரத்தையோட, இதுதான் என்னோட கடைசி சாய்ஸ்ன்னு நீங்க நம்பி வந்துட்டா கூட இந்த இடத்துல முழுமையான தீர்வு இருக்கு. எதனாலன்னா, கடையை நடத்துறது சாதாரண மனுஷன் கிடையாது, கடையை நடத்துறது சாட்சாத் தெய்வமே. யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த புவனேஸ்வரி தான்.
அந்த புவனேஸ்வரி அருளால தான் இங்க இருக்கிற பொருட்களை அவளோட இடத்துல பூஜை பண்ணி, கோவில்ல பூஜை பண்ணி அவளோட இடத்துல எடுத்துட்டு வந்து சேல் பண்றோம். அதனால காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் வந்து சிருஷ்டி ஒளி. ஸோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் முன்னாடியே நம்ம எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஆனால் என்னன்னா பூஜை பண்றதுக்கு முன்னாடியே டிலே ஆயிடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெருக்கத்துல வீடியோ போடுவோம், நெருக்கத்துல பொருளை டிஸ்பேச் பண்ணுவோம். ஆனா இந்த வாட்டி சிவபெருமான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அன்பின் வடிவமானவர் சிவபெருமான். சிவராத்திரி, அதாவது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 சிவராத்திரிகள் வந்தாலும் இந்த மகா சிவராத்திரின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அறிந்தோ அறியாமலோ இல்ல நான் தெரிஞ்சதான் தப்பு பண்றேன் நான் பண்ணுவேன் என்ன அப்படின்னு கேட்டா கூட மன்னிக்க கூடிய தெய்வம் யாருன்னா சிவன் மட்டும்தான். ஸோ சிவனோட ஒரு அம்சம் கூடியவர் தான் முருகப்பெருமான். அவரையும் பாத்தீங்கன்னா மன்னிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர் தான், மன்னிச்சும் ஆட்கொள்வார். ஆனா அன்பு தான் சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவம்னா ஜடம்னு அர்த்தம். அதாவது இதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்றேன் பாருங்களேன். உயிரினங்கள்ல ஒரு குரங்கினம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு காட்டுல அது என்ன பண்ணுதுன்னா ஒரு மரத்து மேல ஏறி இது இலையை பிச்சு 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 வேணும்னு போட்டுக்கிட்டு இருக்கு. அதோட குணமே பிச்சு பிச்சு போடுறதுதான். அது போட்டுக்கிட்டே இருக்கு. கீழே ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கம் ரொம்பது, அதாவது சிவபெருமான் வந்து பூலோகத்துல ஒரு மனித அவதாரம் எடுத்து அந்த இடத்துல தியானம் பண்றாரு. அது லிங்க வடிவமா தெரியுது. ஆனால் அதுக்கு விளையாட்டுத்தனமா போட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் முக்தியும் அடுத்த பிறவில வந்து மனிதனா பிறக்கணும்ன்ற வரத்தையும் கொடுக்குறாரு. ஸோ ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டையாட போறான். வேட்டையாட போகும்பொழுது எதுவுமே கிடைக்கல. ஆனா போட விரதியில இருக்கும்போது ஒரு புலி தெரிஞ்சுக்கிட்டு வருது. அடா என்னடா வேட்டையாட போனது புலி தெரிஞ்சுக்கிட்டு வருதுன்னு ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறி அந்த புலிக்கு பயந்து அந்த நெருக்கத்துல இருக்கும் இல்லைங்களா, அப்படியே நடுங்கிட்டே இருக்கிறான். அதுல ஒரு இலையா விழுது. அந்த வேடனுக்கும் முக்தி, அந்த வேடனுக்கும் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்குறாரு. அதாவது சிவபெருமான் வந்து இந்த மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு நம்மளோட உடம்புல இருக்கிற சக்தி ஓட்டமும் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம முதுகு தண்டை நேரா வச்சு அந்த 4 கால பூஜையை ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட பாப சாப தோஷங்கள் இருந்தாலும் விலகி அஷ்ட ஐஸ்வர்யத்தோட வாழ்வாங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுல சிவன் எப்படிங்க நமக்கு வந்து செல்வத்தை கொடுப்பாரு அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். 800 வருஷம் தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கினவர் தான் குபேரன். ஸோ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குண்டா இருக்கிறேன், ஒத்த கண்ணா இருக்கிறேன், என்னை வந்து அசிங்கமா இருக்கிறேன், என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க சிவபெருமானேன்னு மனம் வந்து கேட்கும்பொழுது இந்த உலகமே உன்னை திரும்பி பார்த்து உன்னை நீ இல்லைன்னா யாருமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு வரம் கொடுத்தவர் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் வந்து லிங்க ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிங்க ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது பானலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரிக்கு வந்து சிவபெருமானோட முழு ஸ்வரூபம் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பானலிங்கம் சொல்லுவாங்கக்கா. இதுதான் அந்த பானலிங்கம். ஸோ தொடரும்போது உங்களுக்கு அந்த சில்னஸ் ஃபீல் பண்ண முடியும். எதனாலனா பண்டாசுரன் அப்படின்ற அசுரன் என்ன பண்றான்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பானம் சிவலி அப்படின்னு சொல்ல நம்ம என்ன பண்றோம்னா இது இப்படி ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி. ஆக்சுவலா எல்லாருமே சிவன் தான் இதை நினைச்சுக்கிறாங்க. இப்படி கீழே இருக்கிறது வந்து ஆவுடை. இது வந்து ஆவுடைன்னு சொல்லுவாங்க. பிரம்மா விஷ்ணு மேலதான் சிவபெருமான் இருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கொடை சூழ நாகம் இருக்கும். இந்த லிங்கத்தை இப்படி வச்சு இது பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், வீட்டுல சிவலிங்கம் வைக்கலாமா, அதுவும் நாகம் வச்சு வைக்கலாமான்னு. ஸோ அன்பே தான் சிவம். ஸோ இந்த சிவராத்திரியில என்ன பண்ணோம்னா 4 கால பூஜை இருக்குது. ஸோ யார் ஒருத்தர், அதாவது சிவனுக்கு 1 ராத்திரி, விஷ்ணுவுக்கு 1 ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரிகள் அப்படின்னு சொல்லாங்க. அந்த 9 ராத்திரிகள் 4ஆ பிரியுது. ஸோ 4 நவராத்திரிகள் வருது. சிவனுக்காக ஒரே ஒரு ராத்திரி மனமுருக இந்த சிவபெருமானுக்கு நம்ம பூஜித்த சக்தி ஊட்டப்பட்ட ஒரு இது கொடுக்குறோம், பஸ்பம் கொடுக்குறோம். ருத்ர ஏகாதசினி, ருத்ர ஜபம் பண்ண இந்த பஸ்பமும் இந்த ருத்ராட்சமும் 5 முக ருத்ராட்சம். அதாவது எப்பயுமே நமக்கு லேட் ஆகும். இந்த வாட்டி முன்னாடியே அந்த உருக்கள்லாம் கொடுத்து முன்னாடியே எடுத்துட்டு வந்தாச்சு. சோ இந்த சிவலிங்கத்தை அவங்க வீட்டுல வச்சு அந்த 4 கால பூஜை அப்போ ஒவ்வொரு பூஜை அப்பவும் இதுக்கு அந்த விபூதினால அர்ச்சனை பண்ணிட்டு இந்த ருத்ராட்சத்தை பக்கத்துல வச்சுட்டு அன்ன நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கழுத்துல கட்டிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் ருத்ராட்சம் ஆண் பெண் அணியலாமா? ருத்ராட்சம் யார் வேணாலும் அணியலாம். அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிவன் வேதம் கிடையாது. ஸோ இது அணிகிறதுனால நான்வெஜ் சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடுங்க, பிரச்சனையே கிடையாது. இது அணிஞ்சிட்டு தீட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா என்ன சார், இந்த பெண்களுக்கு வரக்கூடிய 3 நாட்கள் அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை, இது எதுவுமே இதுல சம்பந்தம் கிடையாது. சிவம் அப்படின்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஸோ நம்ம உடம்பு தான் சிவம். ஸோ கடைசியில ஒரு பிடி சாம்பலை கூட கொண்டு போக முடியாது. அதனால
பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானும் காளி மட்டும்தான். ஸோ இடுகாட்டை கட்டி ஆழக்கூடிய ஒரு தன்மை கொண்ட மனிதன் யாருன்னா சிவபெருமான். அதனால தான் ஒரு பிடி சாம்பலை கூட நம்ம கொண்டு போக முடியாது, அவர் உடம்பு முழுக்க சாம்பலை பூசி, அந்த சாம்பல் அப்படின்றது அவருக்கு ரொம்ப உரிதானது. ஸோ ஒரு ஹோமம் பண்ணும் பொழுது நார்மலாக சுள்ளிகள் எல்லாம் போட்டு நம்ம ஹோமம் பண்ணுறதே கிடையாது. நம்ம பண்ணுறது அத்தி, ஆலம், அரசம், புரசு இந்த மாதிரி மூலிகைகளை கொண்டு தான் நம்ம ஹோமமே பண்ணுறோம். அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த மரங்களை கொண்டு தான் பண்ணுறோம். ஸோ சொல்லக்கூடிய மந்திரங்களை கிராஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. அதே போல் ருத்ர ஏகாதசி, ருத்ர ஜபம், ருத்ர ஹோமம்ன்றது ரொம்ப விசேஷம். நம்ம எப்பேற்பட்ட பாப சாப தோஷங்களை விளக்கக்கூடியது. அந்த நாளில் நம்ம கண் முழிச்சு நம்ம சிவபெருமானுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒரு காம்பு ஒன்று வச்சிருக்கோங்க. அதையும் நான் அடுத்த பதிவில் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான். இப்போ இவருக்கு என்னென்ன பூக்கள் போடலாம் அப்படின்னு கேட்டோம்னா எந்த பூவும் போடலாம். வில்வ இருக்கு இல்லைங்களா, வில்வம் வந்து வாங்கி வச்சுக்கிடணும். இப்போ நான் ஐஸ்வர்யமா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க 108 வெள்ளி வில்வத்தை வாங்கிக்கோங்க. வெள்ளிலேயே இருக்கு. ஸோ வெள்ளி ரொம்ப கம்மியா தான் இருக்கும், சின்னதா இருக்கும், அழகா இருக்கும். ஒரு தட்டுல இந்த சிவபெருமானை வச்சுட்டு ஒவ்வொரு கால பூஜைக்கு ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள் பண்ணுங்க. ஸோ பன்னீர் மஸ்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோட பஞ்சகவிய பன்னீர், அதை நம்ம வந்து அடுத்த இதுல கொடுக்கும்போது நம்ம ஃப்ரீயாவே கொடுக்க போறோம். அதனால அந்த பஞ்சகவிய பன்னீரை ஃபர்ஸ்ட் இதுல அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் முடிச்சு நல்லா ஒத்தி எடுத்துட்டு இவருக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு இந்த சாம்பலை அபிஷேகம் பண்ணிட்டு அதுல தூப தீபம் காட்டி நீங்க உட்காந்து சிவ பாராயணம் பண்ணுங்க. எனக்கு மந்திரமே தெரியல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஓம் நமச்சிவாய இதை மட்டும் சொல்லுங்க. ஸோ நம்ம நிமிர்ந்து நல்லா உட்காந்து கண்ணா மூடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சா, வெளியில கொஞ்சம் வாக் பண்ணிட்டு அப்படி இப்படி வந்துட்டு வாணி உட்காந்துக்கலாம். ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, கோவில்ல போய் உட்காருவாங்க. கோவில் எல்லா விதமான அந்த கோவில்ல உட்காரும் போது நமக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வச்சு அந்த இடத்துல கூட இதை வச்சுக்கலாம். ஸோ ஒரு தட்டு நமக்கு தேவை, ஒரு தட்டு, ஒரு தண்ணி, ஸோ ஆமா பன்னீர் பாட்டில் ரெடியா இருக்கு. ஸோ பன்னீர்ல இருந்து அந்த வரக்கூடிய அந்த கமகமான வாசனை, ஸோ இதை அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம அந்த பக்கத்துலேயே இந்த சாம்பலை போட்டு அந்த சாம்பலை நிறுத்திட்டு உள்ளுக்கு சாப்பிட்டு சிவபெருமானை நினைச்சு அந்த ருத்ராட்சத்தை கையில ஹோல்ட் பண்ணி அந்த சிவபெருமானை நினைச்சு சொல்லும் போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள இறங்கதை கண்கூடா உணரலாம். ஸோ போகும் பொழுது தரையில உட்காரக்கூடாது. கோவிலுக்கே ஒருத்தவங்க போறாங்கன்னாங்க கூட தரையில உட்காரக்கூடாது. ஒரு விரிப்பு விரிச்சு அந்த விரிப்பு மேலதான் உட்காரணும். வீட்டுல வச்சு பூஜை பண்ணும்பொழுது ரொம்ப விசேஷம் எதுனா, ஆனா வீட்டுல நிசப்தமா இருக்கும். கோவில் கொஞ்சம் சத்தங்கள் இருக்கும், மந்திர ஒழிகளுக்கும் தூக்கம் வராது. ஆனா வீட்டுல நிசப்தம் இருக்கும். நமக்குன்னு ஒரு தனி அறையை உருவாக்கி இல்ல நம்ம வீட்டுல பூஜை ரூம்ல நம்ம குடும்பத்தோடு உட்காந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நமச்சிவாயா நமச்சிவாயா சிவா சிவான்னு சொன்னாலே எப்பேற்பட்ட பாவமும் விலகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பூஜிக்கப்பட்ட இந்த பானலிங்கத்தையும் இந்த ஆவுடையாரையும் நம்ம கொடுக்குறோம். அதுவும் வந்து பாம்பு எதனாலனா நம்ம முற்பிரிவுல செய்த பாவம், மூதாதையை செய்த பாவம் நம்ம ஜாதகத்துல நாகமா தான் வந்து உட்காரோம். ராகு கேது மாந்தி. சிவபெருமான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் உதவக்கூடிய தன்மை கொண்டவர். அதாவது இந்த தேவர்கள் வந்து எந்த நேரமும் அசுரர்கள் எங்களை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதுல நிறைய பேர் நாங்க இதுவாகிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதுன்னு விஷ்ணு பகவானை கேட்குறாங்க. பார்க்கடலை கடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடல் கடையறதுக்கு அந்த வாசுகி நாகத்தை வந்து கயிறா திரிக்கிறாங்க. அப்படி திரிக்கும் போது அதோட வலி தாங்க முடியாம அதோட விஷத்தை வந்து அந்த கடல்ல கலக்குது. ஸோ உலகமே பிரளயமே இதுவாயிடுது. ஸோ அதனால அந்த விஷத்தை எந்த ஒரு சலனமும் இல்லாம கடன்னு குடிச்சிடறாரு. குடிச்சோம்னா நம்ம இறந்துருவோம், நம்மளோட மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்குன்னு பார்க்கவே இல்லை மனுஷன். ஸோ கடன்னு அந்த அன்புக்கு அவர் பாத்திரமானவர் குடிச்சிடுறாரு. உடனே அந்த வாசுகி நாகத்தை எடுத்து தலையில அந்த அம்பாள் வந்து போடுறா, உங்களுக்கு ஆபரணமா இங்க இருக்கட்டும் அப்படின்னு. ஒரு உடம்பு முழுக்க நீளமா ஆயிடுது. ஸோ அம்பாள் என்ன பண்றா, எல்லா பெண்ணுக்குமே சக்தி உண்டு. அதனால சக்தி இல்லைன்னா சிவம் கிடையாது. ஸோ ஒரு பெண்ணை வச்சுதான் ஒரு ஆணோட வாழ்க்கை. ஸோ இந்த பூஜையை வீட்டில் ஆண்கள் பண்ணலைனாலும் பிரச்சனையே கிடையாது, பெண்கள் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அந்த ஒரே ஒரு நாள் தூங்காம இந்த சிவபெருமானுக்கு பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 சேர்த்து 50 2 நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம். ஸோ இந்த இதோட சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 1200 தான் கொடுக்குறோம். ஸோ குரு வழியில 3 1 + 2 3 குரு வழியில வழிகாட்டுறதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஒரு பெண் ஆத்மார்த்தமா தான் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற நம்பிக்கையோட இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த திருநீர் சாம்பலால் அர்ச்சனை பண்ணி அந்த திருநீரை நெத்திக்கிடும் பொழுது நல்ல மாற்றம் இருக்கும். வியாதி இல்லாத வாழ்க்கை, ரோகம் இல்லாத வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்ட காரியம் துலங்க, நினைச்ச காரியம் நடக்க, கேட்டது கிடைக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இது வீட்டில் அழகாக அப்படியே வச்சுக்கலாம், பூஜைன்றத தேவையே இல்லை. ஸோ நெய்வேதிய பிரசாதமாக வைக்கணும். இப்போ அர்ச்சனைக்கு கூட நான் வாசனை மலர்கள் வாங்கி இது போடுறது அளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஆனால் வில்வ இலையால அர்ச்சனை பண்ணலாம். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட இது தொடங்கும் பொழுதே சொன்னேன்,
ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா உயிரினத்துல குரங்கினம் வந்து பிச்சு போட்டதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாரு, பயத்துல நடுங்கினதுக்கே சிவபெருமான் அருள் பண்றாரு. சோ மனமார நம்ம வேண்டும் பொழுது என்ன மாதிரி வரலாம் கிடைக்கும் இல்லையா? தெரிஞ்சு பண்றான் இவன், தப்பு தெரிஞ்சே பண்றான், இவன் எல்லாம் மன்னிக்கலாமா அப்படின்னு கேட்கிற உலகத்துல நீ தெரிஞ்ச கூட தப்பு பண்ணு, ஆனா அந்த நாள்ல என்ன வழிபாடு பண்ணினா நான் வந்து அதை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னவர் சிவபெருமான் தான். அதே போல இந்த உலகமே அழிஞ்சு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னும் பொழுது பார்வதி தேவி எனக்கு என்னோட குழந்தைகள் வேணும், இந்த ஏற்கனவே இருந்த உயிரினங்கள் வேணும்னு மறுபடியும் தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கின நாள் தான் இந்த சிவராத்திரி. கங்கை வந்து பூமிக்கு வந்த நாள், அதுக்கப்புறம் வந்து பாசுரம் சொல்லக்கூடிய அந்த அர்ஜுனன் வந்து சிவபெருமான் கிட்ட வில் வாங்கின நாள், இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் நிறைஞ்சது இந்த சிவராத்திரி. சிவனுக்குன்னு வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி, மாதம் மாதம் சிவராத்திரின்னு வருது, அதுல மகா சிவராத்திரி, மகானா பெருசுன்னு அர்த்தம். ஸோ இதுல அந்த ஒரு கதிர்வீச்சுன்றது இதுல மட்டும்தான் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்னா அது திக்னஸா நல்ல டார்க்கனா நம்ம பூமியில விழற அந்த நாள். ஸோ அதுல இரவு நேரத்துல ஒருத்தவங்க கண் விழிக்கும் பொழுது நம்மளோட ஆற ஆட்டோமேட்டிக்கா கிளென்ஸ் ஆகும். நமக்கு வந்து ஓம் நாமா சிவா ஏன்னு சொல்லி நமக்கு சக்கரங்கள் இருக்கும், அந்த சக்கரங்கள்ல கிளென்ஸ் ஆகி நம்மளோட ஆறான்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் வரும் அந்த ஆறா. ஸோ அந்த ஆறாவும் கிளென்ஸ் ஆகும். இதனால கிளென்ஸ் ஆகிறதுனால நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த எனர்ஜி உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ எப்படி வந்து வண்டி எடுத்துன்னு போய் ஒரு வாட்டர் வாஷ் விட்டு இருக்கிற ஜென்ரல் சர்வீஸ் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றோமோ, நம்ம உடம்ப சிவபெருமானுக்கு பூஜை பண்றதுனால ஜென்ரல் வாட்டர் வாஷ்ல இருந்து சர்வீஸ் பண்ண மாதிரி சிவபெருமான் பண்ணி கொடுத்துருவாரு. தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமலாம் சரி தப்பு தான், அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். ஆனா ஈசா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் காலை பிடிச்சிட்டா, தெரிஞ்சு பண்ணது தப்பா இருந்தா கூட தெரியாம பண்ணிட்டேன்னு காலை பிடிச்சிட்டா மன்னிச்சிடுறாரு. சோ அபிஷேகம் பண்ணும் பொழுது முதல் கால பூஜையில பஞ்சகவியில அபிஷேகம் பண்ண சொல்லுங்க, ரெண்டாவது கால பூஜையில வந்து பாலால் அபிஷேகம் பண்ணணும், மூணாவது கால பூஜையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பஞ்சாமிரதத்தினால அபிஷேகம் பண்ணலாம். ஸோ நாலாவது கால பூஜையில வந்து சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணலாம். ஸோ சந்தனம் அப்படின்னும் பொழுது நம்ம பஞ்சகவிய பன்னீர் நம்ம கொடுத்துறோம், பஞ்சகவியத்துல பன்னீரா கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து நார்மல் பன்னீர் இல்ல பால் எல்லார் வீட்லயும் இருக்கும், அதனால அவங்க பால் பண்ணிக்கலாம், பாவங்கள் போகும். ஸோ ஒரு பாலை வந்து எவ்வளவு வேணாலும் கலந்துக்கலாம். ஸோ கம்மியா இருக்கிறத கலந்துட்டு அதுல 2 வில்வம் போட்டு அபிஷேகம் பண்ணா பாவங்கள் விலகிடுது. ஃபர்ஸ்ட் அது ஏன் பஞ்சகவினா சுத்தி பண்றதுன்னு பேரு. இப்ப நம்ம என்னதான் பூஜை புனஸ்காரம் பண்ணி மந்திர ஒரு கொடுத்து இதை நம்ம அனுப்புறோம், கொண்டு போறவங்களோட வீடோட சூழ்நிலை, கொண்டு போறவங்களோட வீடோட அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால ஈசா என் வீடு இதுதான், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலுக்குள்ளேயே ஒரு சின்னதா ஒரு பூஜை ரூம் வச்சிருக்கேன், அந்த இடத்துல தான் உனக்கு பூஜை பண்றேன். ஸோ இந்த இடத்துல நாங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து எல்லாமே இதுல தான் இருக்கு, எனக்கு பெண் குழந்தை இருக்கு, அதுக்கு தீட்டுலாம் ஆகுது. ஸோ தெரிஞ்சு என் வீடை தேடி நீ வந்திருக்க, உன்னை உபசரிக்கிறதுக்கு என்கிட்ட இதுதான் இருக்குன்னு சொல்லி முதல் அபிஷேகமா பஞ்சகவியத்துல பண்ணணும். அப்ப என்ன பண்றாரு, முள்ளங்குளிர்றாரு. சோ அதுக்கு சாம்பலால அர்ச்சனை பண்றோம், அதுக்கப்புறம் வில்வ போடுறோம். அந்த வில்வத்தோட ஆமா சாம்பல் வந்து நம்ம சாம்பல்னு சொல்றது இது மகா பிரசாதம். எதனாலன்னா ருத்ர ஏகாதசி ருத்ர ஜபம் நிறைஞ்ச ஒரு சாம்பல் இது, அது ரொம்ப வீரிய சாம்பல். ஸோ இது வந்து சிவபெருமானுக்கு நம்ம அங்கேயே ஆல்ரெடி பண்ணதுதான், பூஜை பண்ணதுதான், ரொம்ப வீரியமா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பேக்கப் மாதிரி அவங்க எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 4 காலத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பால் பண்ணிட்டு பாலுக்கு அப்புறம் இதால கொஞ்சம் பண்ணணும். ஆமா அந்த மாதிரி ஒவ்வொரு சந்தனம் பண்ணிட்டு சந்தனத்தால கொஞ்சம். ஏன் கடைசியில சந்தனம் பண்ணா அதுதான் ஐஸ்வர்யங்கா. அதனால அந்த இதுல வந்து ஆபரணங்கள் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நகை இருந்துச்சு, ஒரு மோதிரம் இருந்தா கூட, ஒரு மோதிரம் இருந்தா கூட மேல கிரீடம் மாதிரி அழகா வச்சு அதுல வந்து சந்தனத்தை அபிஷேகம் பண்ணி அந்த சந்தனத்தோட வில்வத்தை சாத்தி இந்த சாம்பலை கொஞ்சம் போட்டு தூப தீபம் காட்டி அந்த மாதிரி 4 கால பூஜை பக்தி சிரத்தையா நம்ம சொன்னா 4 அபிஷேகம். முதல் அபிஷேகம் வந்து உங்களுக்கு முதல் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவியம், ரெண்டாவது அபிஷேகம் வந்து ரெண்டாவது காலத்துல வந்து உங்களுக்கு வந்து பால் பாவத்தை போகிறது, மூணாவது அபிஷேகம் பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா பழங்களை கட் பண்ணுங்க, அந்த பழங்களை மேல அப்படியே போட்டுடலாம், கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். எதனாலனா அந்த நேரத்துல நமக்கும் எனர்ஜி வேணும், தூக்க கலக்கமாவும் இருப்போம் இல்லையா. சோ அதனால பழங்கள்ல இருந்து இன்ஸ்டன்டான எனர்ஜி எடுக்க முடியும். அப்ப சிவபெருமான் வந்து அப்ப பயங்கர 3வது காலம்ன்றது பயங்கர எனர்ஜி ஃப்ளோல இருப்பாரு, பிரம்ம முகூர்த்த நேரமா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல எடுத்து சாப்பிடும் பொழுது நமக்கு நல்ல மாற்றம் இருக்கும். 4வது வந்து நம்ம விடுகிற காலம், அதாவது சூரியன் உதிக்கிற சந்தனம் வந்து மணக்குது, குங்குமம் இதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சந்தனத்தோட அந்த வாசனை மணக்க இவருக்கு அபிஷேகம் பண்ணி அதை எடுக்கும்போது நீண்ட ஆயுள் பிளஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடனே இல்லாத வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை. கடன் எந்த மாதிரி கடனா இருந்தாலும் இந்த ஒரு நாள் பண்ணக்கூடிய பூஜையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேரனோட அருள் பரிபூரணமா கிடைக்கும், கங்காதேவியோட அருள் பரிபூரணமா கிடைக்கும், அதுக்கு அடுத்தது சிவபெருமானோட ஆசி பரிபூரணமா கிடைக்கும்,
பார்வதி தேவி நம்ம பண்ண பூஜையை நம்ம குழந்தையும் பண்ணுதுன்னு கூட வந்து உட்காந்து நமக்காக வந்து சிவன் கிட்ட மன்றாடுறாங்க. சோ அதனால இந்த ஒரு நாள் பண்ணுறதுனால நாகத்தோட அனுகிரகம் கிடைக்குது, பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்ப நம்ம இதை எடுத்துட்டோம்னா இது ஆவுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவுடையார் இருக்கின்ற கோவில்ல ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா மூதாதையருக்கு வந்து சிவபெருமான் அன்னம் அளிக்கிறதா ஒரு இது இருக்கு, தாற்பயம் இருக்கு. ஸோ அதனால இந்த பானலிங்கம் வந்து பண்டாசுரன் அந்த இந்த பானலிங்கத்தை வந்து அந்த அசுரன் பூஜை பண்ணி அந்த நதியில போட்டு இன்னைக்கு அதுதான் நமக்கு லிங்கமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த லிங்கத்தை நம்ம முறையா பூஜை பண்ணி நார்மலா வந்து ஒரு கடையில வாங்கணும் டைரக்டா வச்சோம் நம்ம பூஜை பண்ணணும்னு இல்லாம ஆல்ரெடி நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான சாம்பலையும் கொடுத்தாச்சு, மந்திர ஒரு சாம்பல் கொடுத்தாச்சு, ருத்ராட்சம் மேலும் மெருகேற்றத்துக்கு தான் இந்த ருத்ராட்சத்தை வச்சு பூஜை பண்ணி நம்ம வீட்டுல நமக்கு யாருக்கு ரொம்ப பிடித்தமான இருக்காங்களோ ஒரு கணவருக்கோ இல்ல குழந்தைக்கோ யாருக்கு வேணாலும் இந்த ருத்ராட்சத்தை கட்டிக்கலாம். இல்ல அவங்க யாரும் கட்டிக்கலப்பா அப்படின்னா அவங்க லேடிஸ் கூட அவங்க மாங்கல்யத்துல கட்டிக்கலாம். வெளியில போடாதான் 4 பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க, மாங்கல்யத்துல கட்டிக்கிட்டா யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லை. ஸோ இதனால நம்ம குடும்பத்துல ஏற்பட்ட பிறவி கடன், முற்பிறவி செய்யப்பட்ட கடன், இப்பிறவில வாங்கப்பட்ட கடன், எல்லா கடனும் அழியுது, பாவங்கள் அழியுது, தோஷங்கள் அழியுது, எல்லாமே இது பண்ணி அடுத்த வருஷத்துக்குலாம் அந்த குடும்பத்தில் மாற்றம் இருக்கும். இது 100% கேரண்டி. ஏன்னா என் குரு வழியில நான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வரமா வாங்கி இதை பூஜை பண்ணி கொடுக்குறேன். ஸோ லிமிட்டடா தான் நம்ம பண்ணியிருக்கோம். மறுபடியும் சொல்லிடுறேன், மொத்தமே 10 தான் இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் முன்னாடியே பதிவு போடுங்க நாங்கள் வாங்கி பூஜைக்கு தயாராகணும்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இந்த பதிவு போட்டுட்டோம். மொத்தம் 10 பானலிங்கங்கள் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ 1200 ரூபாய் மதிப்புள்ள இந்த ஹோம பஸ்பமும் கொடுக்குறோம், அதே மாதிரி ருத்ராட்சமும் உங்களுக்கு இதோட வந்துடும். ஸோ இது யாருக்கெல்லாம் வேணுமோ, சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல கடன் நிவர்த்தி, சாப நிவர்த்தி, பாவ நிவர்த்தி, எல்லாமே ரோக நிவர்த்தி. ஏன்னா நல்ல ஆரோக்கியமாக வாழ்க்கை நமக்கு அமைஞ்சாதான், உடல் அமைஞ்சாதான் நம்மளால அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க முடியும், நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே பூஜையில் கிடைக்கிது அப்படின்னா நிச்சயமாக அந்த பூஜையை எக்காரணம் கொண்டு நம்ம தவற விடவே கூடாது. ஸோ எல்லாருமே சிவபக்தர்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க, எல்லாருமே இந்த சிவராத்திரியை பயன்படுத்திக்கோங்க. சிவ வழிபாடு பண்ணுங்க, சிவனுடைய நாமங்கள் திருநாமங்களை சொல்லுங்க, சிவ மந்திரங்களை சொல்லுங்க, வாழ்க்கையில வளமாகவும் நலமாகவும் வாழுங்க. 1200 ரூபாய் மதிப்புள்ள இந்த சிவபெருமான் உங்க இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 10 பீஸ் தான் இருக்கு. இதை பத்தி சொல்லிடுங்க ஜி. இது வந்துக்கா நம்ம தேக்கு மரத்தினால பண்ணப்பட்ட லிங்கம்க்கா. இது தேக்கு மரம்ன்றது வைப்ரேஷன்ஸை தேக்கி வைக்கிறது. நம்ம வீடோட வாசக்காலில் தேக்கு மரத்தில் பண்ணுவாங்க, ஜன்னல்கள் தேக்கு பண்ணுவாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனங்களில் பண்ணியிருந்தாங்க, ரோஸ் வுட்டில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் காஸ்ட்லி. ஸோ இப்போ ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் வந்து தேக்கு தான் சொல்லுவாங்க. தேக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. சிவனோட இந்த லிங்க வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் ரெண்டுமே பண்ணும். அதனால தான் ஒரு மகான் சித்தி ஆகிறாங்க, இல்ல ஒரு சுவாமிஜி சித்தி ஆறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு சமாதி நிலை எழுப்பி அதுக்கு மேல இந்த மாதிரி லிங்கம் வச்சிருவாங்க. ஸோ இந்த ஏன் லிங்கம் வைக்கிறாங்கன்னா அந்த சமாதிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுவாமிஜியோட அந்த வைப்ரேஷன் இந்த லிங்க வலிமா பிரதிபலிக்கும். நம்ம கொடுக்குற விஷயங்களை இந்த லிங்க வழியா உள்வாங்கி மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுக்காக தான் வைக்கிறாங்க. ஸோ இதுல வந்து மரங்கள்ல எல்லாரும் வில்வம், அதுதான் சிவபெருமானுக்குரியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வில்வத்துல பண்ணும் பொழுது அதுவா விழுந்திருக்கணும். ஆனா வந்து வில்வத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ் தான் இப்ப கிடைக்கிறது. அதுவும் தானா விழணும், நம்மளா ஓடி போய் வெட்டி கிட்டி பண்ணக்கூடாது, அது வந்து பாவம். ஸோ இந்த மாதிரி தேக்கு மரம் வந்து பெரிய சைஸ்ல இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஓல்டான விஷயத்துல தான் நம்ம எடுத்து பண்றது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 தடவையாவது இதை சிவமந்திரம் வந்து நம்ம ஜிபிச்சிருக்கிறோம், இந்த சிவனுக்கான பூஜைகள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லா விதமான அபிஷேகங்கள் பண்ணி அவங்க வந்து இது பண்ணி பூஜை பண்ணிக்க வச்சுக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவலிங்கத்துக்கு அதுக்கப்புறம் வந்து புனுகு சாத்தி வச்சுக்கலாம். புனுகு சாத்தி வச்சு ஆமா. இதோட விலைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 பட்ஜெட்ல வரும். உங்களுக்கு 5 இன்ச், இது கரெக்டா 5 இன்ச். இது ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. இந்த சிவபெருமான் உங்க இல்லம் தேடி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சிவபெருமானையும் வாங்கி சிவராத்திரி அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு சிவபெருமான் தான் நம்ம சிருஷ்டி ஒளியில தற்பொழுது இருக்கார். இவர் வந்து 10 சிவபெருமான் இருக்கார். ஸோ என்ன சொல்றது, 10மே என்னோட ஒரே ஆளுக்கே வேணும், என் குடும்பத்துக்கே வேணும். 10 விதமான கலர்ஸ்ல இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெஷியஸான ஸ்டோன்ஸ், யாருக்கு எது வரும்னு தெரியாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னாருக்கு இது கொடுக்கணும்ல இல்ல, நீங்க ஆர்டர் போடும்போது அந்த சிவபெருமான நம்ம அப்படியே தான் எடுத்து கொடுக்க போறோம். ஏன்னா எல்லாமே வந்து காம்போ பேக்கா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போ தாங்க இருக்கும். ஒரு ருத்ராட்சம், ஒரு இந்த பூஜிக்கப்பட்ட பஸ்பம்,
அதுக்கப்புறம் இந்த சிவபெருமானோட இது. ஸோ இப்படி ஒரு இது காம்போ செட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு முறையா பூஜை பண்ணி தான் மறுபடியும் நாங்கள் அனுப்ப போகிறோம். இதை வாங்கி நீங்கள் பார்க்கும்பொழுது அவ்வளோ விசேஷமா இருக்கும். இது கூட வந்து நாங்கள் பூஜை பண்ண அந்த வில்வ இலையும் சேர்த்து தான் அனுப்புவோம். ஸோ வில்வம் காஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. எத்தனை வேணா வாட்டி வேணும் அதை அலம்பி நம்ம மறுபடியும் அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீ வாங்க வேண்டியது உங்க சைட்லன்னு பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பால் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவிய பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், அப்படின்னா சில ஃப்ரூட்ஸ், ஒரு வாழைப்பழம், ஆப்பிள், அந்த மாதிரி சில ஃப்ரூட்ஸ் வாங்கி அதை கட் பண்ணி தேனோட கலந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். பஞ்சாமிர்தம் ரெடி பண்ண முடியலன்னா இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொருட்கள் அதுக்கப்புறம் வில்வம் தான் நீங்க வாங்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே நம்ம சைட்ல கொடுத்துறோம். மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னம்னாலே ஓம் சிவாய நம அது மட்டும் சொன்னா போதும். இல்ல பிரத்யேகமா சிவனோட காயத்ரி மந்திரம் வேணும்னு கேட்கறவங்களுக்கு இதை வாங்கும் போது கூட நான் வந்து வச்சு அனுப்புறேன். வேணும்னு கேட்டா மட்டும் தான் அனுப்புவோம். மற்றபடி ஏன்னா அது குரு வழியில தாராவாத்து கொடுக்கப்படுற மந்திரம். ஓகே, ரொம்ப அருமையா இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம எல்லாருமே சிவபெருமான உங்க வீட்டுக்கு அழைச்சி அன்றைய தினம் வழிபடுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒளியிலிருந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.